இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு கோதுமை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கோதுமை மாவு 1 கப்பு, சின்ன வெங்காயம் கட் பண்ணது, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, கட் பண்ண இஞ்சி 1 துண்டு, சீரகம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், எல்லாம் போட்டு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. கோதுமை மாவை உளுந்த வடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் மாவு ஊற விடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சின்ன சின்னதாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவு போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் 2 நிமிஷம் கழித்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து கோதுமை போண்டாவை திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. கோதுமை போண்டாவோட கார சட்னி சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாயங்கால நேரத்தில் ஒரு டீயோட இந்த போண்டாவை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.